ஆயிரம் ஆண்டுகளாய் அறிவொளி வீசுகிறாய் என் திருவள்ளுவர் பெருந்தகையை என்னை இந்த திருக்குறள் தடத்திலே வழி நடத்தியுள்ள எனது ஆசான் புலவர் திருக்குறள் மணி இறைக்குருவனார் ஐயாவை என இன்று பிறந்து வந்து அமுதூட்டி அழகு பார்த்திருந்த என் அன்னை கல்விக்கரசியாரை நாளும் பொழுதும் நெஞ்சில் ஏற்றி போற்றி வணங்குகிறேன். ஆண்டாண்டு காலமாய் திருக்குறளுக்கு தொண்டாற்றுவதை வழக்கமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த குரோம்பேட்டை திருக்குறள் பேரவைக்கு அதை இளங்கோவனார் வழியிலே சிறப்புற நடத்தி கொண்டிருக்கக்கூடிய புலவர் பாண்டியனார் மற்றும் அவரை சார்ந்த பொறுப்பாளர்கள் அத்துணை பேருக்கும் எனக்கு இந்த நல் வாய்ப்பை வழங்கியமைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆற்றோருக்கான ஒரு அழகிய பேச்சு பேசி அமர்ந்திருக்கிற அம்மை வெற்றி செல்வியார் அவர்களை வாழ்த்துகிறேன். ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் எண்ணுகிற அளவுல தான் அவர்கள் ஆங்கில சொற்களை பயன்படுத்தினார்கள் என்று நான் நினைக்கிறேன். நிறைய நல்ல தமிழ் சொற்களையே பயன்படுத்தினார்கள். ஒரு பொதுவாக பேச்சை வாழ்விலாக எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு தமிழ்நாட்டு சூழலில் நல்ல தமிழ் பேசக்கூடிய பேச்சாளர்களை காண்பது அரிதிலும் அரிது. ஆகவே அவர்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே திரளாக கூடியிருக்கிற புரவலர்கள், வல்லர்கள், என்னுடைய மாணவர்கள், அவர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்ட அத்துணை பேரையும் வணங்குகின்றேன். இன்றைக்கு திருக்குறளின் சிறப்பியல்புகளை பற்றி பேசுவதற்கு என்னை இங்கே பணித்திருக்கிறார்கள். இது கொல்லன் உழைக்களத்திலே ஊசி விற்பதற்கு சமமா? மிகச்சிறந்த ஆற்றலாளர்களும் திருக்குறளை ஆட கற்றுணர்ந்தவர்களும் பல நூல்களை எழுதியவர்களும் பல்வேறு ஆற்றலாளர்கள் பேசிய பேச்சினை செவிமடுத்து கேட்டவர்களும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த அவையில் பேசுவதை நான் பெருமையாக இருக்கிறது. திருக்குறளுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் பலவாகும். திருக்குறள் எந்த காலத்திலே இயற்றப்பட்டது, திருக்குறளை இயற்றியவர் யார், அவர் என்ன செய்தார் என்பதெல்லாம் எந்த விதமான சான்றுகளும் இல்லாமல் கால ஓட்டத்திலே மறைந்து போயிருக்கக்கூடிய இந்த சூழலில் கூட இந்த திருக்குறள் நூல் பட்டுளி வீசி உலகெங்கும் பறக்க. திருவள்ளுவர் அவர் சாதியால் இழிந்தவர் என்று சொல்லி அவருடைய நூலை மதுரையிலே தமிழ்ச்சங்கத்திலே அரங்கேற்றக்கூடாது, அவர் வள்ளுவர் வள்ளுவர் என்று இழித்தவர்கள் மத்தியிலே அவர் வள்ளுவர் அல்லர், அவர் திருவள்ளுவர் என்று தமிழுக்கே உரியதான அடைமொழியை சொல்லி திருவள்ளுவர் திருவள்ளுவர் என்று அவர் எழுதிய குறளை திருக்குறள் திருக்குறள் என்று இந்த தமிழ் உலகம், தமிழ் சான்றோர்கள், தமிழ் மக்கள் அவரை பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். அதுவே அவர் அடைந்திருக்கிற சிறப்புகள் எல்லாவற்றிலும் பெருந்திறப்பார். ஏனென்றால் இருக்கிற வடிவங்களிலேயே, யாப்பு வடிவங்களிலேயே இந்த குறள் வெண்பா யாராலும் பயன்படுத்தப்படாத ஒரு அரிய வடிவமாகும். மிக நீளமான சொற்களை சொல்லி அழகியல் விளிம்புகளை எல்லாம் காட்டி தங்களுடைய புலமைகளை எல்லாம் காட்டுவதற்கான ஏற்ற வடிவம் அல்ல குறள் வெண்பா. அதுல 7 சீர்கள் தான் அதை சொல், அதை ஒட்டித்தான் நீங்கள் எல்லாவற்றையும் எழுத வேண்டும். ஒரு பெரிய பாயிரத்தை காவியத்தை எல்லாம் எழுதுவதற்கு அது அவ்வளவு ஏற்ற வடிவம் அல்ல. ஆனால் அந்த குறள் வெண்பாவை பயன்படுத்தி திருக்குறள் எழுதப்பட்டதற்கு முன்பும் பின்பும் 10 குறள்களாக ஒரு ஒழுங்கு அமைக்கப்பட்ட வடிவத்தை வைத்து ஒரே ஒரு குறள் வெண்பா பற்றி அதை மட்டுமே வைத்து ஒரு நீண்ட பெரிய ஒரு வாழ்வியல் இலக்கணத்தை இலக்கிய தரத்துக்கு திருவள்ளுவர் எழுதினார் என்பது யாராலும் செய்ய முடியாத பெரிய சிறப்புக்குரிய ஒரு செய்தியாகும். நலவெண்பா போன்ற நூல்கள் எல்லாம் அதற்கு பின்புதான் எழுதப்பட்டது. அதற்கு முன்பு எழுதப்பட்ட எந்த ஒரு நூலும் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை மட்டுமே பற்றி இவ்வளவு நீளமாக எழுதப்படவில்லை. அது இந்த 10 அவர் பிரித்து எழுதின அந்த பாங்கு அது மிகச் சிறப்புக்குரியது. ஏன்னா கிரேக்க நாட்டில தான் அந்த படையை கட்டுமானம் செய்தவர்கள் ஒரு படைப்பிரிவுக்குள்ளும் 10 பேர் கொண்ட ஒரு படைப்பிரிவு, 100 பேர் கொண்ட ஒரு படைப்பிரிவு, 100 பேர் கொண்ட ஒரு படைப்பிரிவு, இப்படி எல்லாம் ஆக்கி அதை ஒரு மிகச்சிறந்த எளிதில் துளைக்க முடியாத, வெற்றி கொள்ள முடியாத ஒரு படை வலிமையாக ஆக்கி விட்டிருந்தார். அப்படி 10 குறள் வெண்பாக்கள் அடங்கிய ஒரு அதிகாரம் அப்படி ஆக்கிய அந்த திருவள்ளுவம் அந்த வடிவம் மிகச் சிறப்புக்குரியதாக எல்லோராலும் இன்றைக்கும் போற்றப்படுகிறது. அதுக்கப்புறமா இன்னொன்னு சொல்லணும்னா, அந்த அறம்பொருள் இன்பம் என்ற 3ஐ மட்டுமே வைத்தார், வீட்டை வைக்கவில்லை என்று அவர் மீது நிறைய குறை உண்டு. ஆனா திருவள்ளுவம் என்னுடைய புலவர் இறைக்குழுவினர் சொல்லுவார்கள், நீங்கள் வள்ளுவர் என்று அவரை குறிப்பிடக்கூடாது, எப்பொழுதுமே அவரை திருவள்ளுவர் என்றுதான் குறிப்பிட வேண்டும், மறந்தும் கூட வள்ளுவர் என்று சொல்லாதீர்கள். வள்ளுவர் என்பது அவர் இழி சொல்லாக எதிரிகள் பயன்படுத்தியது, நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தியது. திருவள்ளுவர் தான்
ஆகவே அப்படி சொல்லுங்கள் என்று சொல்வார். அப்படி திருவள்ளுவர் அறத்துக்குள்ளும் வீட்டை வைத்தார், பொருளுக்குள்ளும் வீட்டை வைத்தார், இன்பத்துக்குள்ளும் வீட்டை வைத்து அறம்பொருள் இன்பம் மூன்றிலும் அந்த விடுதலையாகிய அந்த இறைநிலையை அடைவதற்கான எல்லாவற்றிலும் பொருத்தி வைத்தார். அது ஒரு மிகப்பெரிய சிறப்பாகும். தமிழ்நாட்டிலே திருக்குறள் இன்றைக்கு புகழ் பெற்று இருப்பது போல வேறு எந்த ஒரு நூலும் புகழ் பெற்று இல்லை. சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற பெரும் காவியங்கள் இருக்கிறது. 14 கணக்கு, 10 பாட்டு, 8 தொகை போன்ற நூல்கள் இருக்கின்றன. ஆனா அவற்றுக்கெல்லாம் அந்த நூல்களை இயற்றிய ஆசிரியர்கள் எல்லாம் நுண்மான் நுழைப்புலம் மிக்க பேரறிவு படைத்த பாவலர்கள். திருவள்ளுவருக்கு இணையான ஆற்றல் சான்ற பெரும் புலவர்கள் இருந்தார்கள். ஆனால் திருக்குறள் எல்லாவற்றையும் விஞ்சி நிற்கிறது, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கான சான்றுகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு திருக்குறள் அழைப்புதலை நாம் அடிக்கிறோம் என்று சொன்னால் முதலில் எல்லோருக்கும் திருக்குறள் ஒன்றை எழுதுங்கள். திருக்குறள் இல்லாத திருமண அழைப்புதல் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இல்லை. தமிழ் பேசுகிற எந்த இடங்களிலுமே இல்லை. அரணும் அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்கிற அந்த ஒரு ஒற்றை திருக்குறள் பல கோடி முறை இன்றைக்கு நம்முடைய திருமண அழைப்புதல்கள் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு பெரிய அரிய சாதனையாகும். அதுபோல யாரேனும் ஒரு நண்பருக்கு நாம் ஒரு நூலை பரிசீலிப்போம் என்று ஒருவர் நினைப்பார் ஆயின் அவருக்கு முதலில் தோன்றக்கூடியது திருக்குறள் நூல் தான். நான் பிடித்த நூல் என்று பேச வேண்டும் என்று மாணவர்களுக்கு போட்டி வைத்தார்கள் என்று சொன்னால் முதலில் அவருக்கு அந்த மாணவர் பேசுவதற்காக எழுதி கொடுக்கக்கூடிய ஆசிரியருக்கு தோன்றக்கூடிய நூல் திருக்குறள் தான். எப்படிப்பட்ட பெருமைகள் இந்த திருக்குறள் பெற்றிருக்கிறது என்று சொன்னால், இந்த திருக்குறளை புகழ்வார் இருக்கிறார்கள், புகழ்வது போல பழிப்போரும் இங்கே இருக்கிறார்கள். ஏன்னால் 10 உரையாசிரியர்கள் முதலே திருக்குறளுக்கு உரை எழுதினார்கள். அந்த தருமர் போன்ற 5 உரைகள் கிடைக்கவில்லை. கிடைத்திருக்கிற பரிமேலழகர், பரிப்பெருமாள், காலிங்கர், மணக்குடவர் போன்ற உரைகள் எல்லாம் கூட நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அற்புதமான அழகிய தமிழ் சொற்களை புழங்கக்கூடிய திருக்குறளுக்கு அவர் எழுதிய உரைகளில் எல்லாம் வடமொழி சொற்கள் விரவி கிடக்கு. எப்படி நடந்தது இது? பகுத்துண்டு பள்ளியில் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று அறத்தை வலியுறுத்திய அந்த திருக்குறள்ல மனு முதலாகிய தர்ம நூல்களில் சொல்லப்பட்டதை திருவள்ளுவர் எழுதினார் என்று திருக்குறளுக்கு உரை எழுதுகிற பரிமேலழகர் எழுதுகிறார். ஆக அப்படி உடன் சேர்ந்தே கொள்ளும் வியாதியாக, உட்பகையாக அரவணைத்தே கொள்ளக்கூடிய கெடுமதியானவர்கள் திருக்குறளை கெடுப்பதற்காக 100 ஆண்டுகளாக திருக்குறள் தோன்றியதற்கு முன்பாக இருந்து கொண்டே இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திருக்குறளுடைய சிறப்பு எங்கே இருக்கிறது என்று சொன்னால், அவர்களுடைய அத்துணை உட்பகையும் தாண்டி, கெடுமதியும் தாண்டி இன்றைக்கு திருக்குறள் உலகிலே கோல் வச்சுக்கிறது. தமிழ்நாட்டிலே இல்லை, தமிழ் ஈழத்திலே இல்லை, சிங்கப்பூர்ல இல்லை, மலேசியாவில் இல்லை, கனடாவிலே, ஜப்பானிலே, கொரியாவிலே, ஐநா அவையிலே எங்கெங்கெல்லாம் தமிழ் பேசப்படுகிறதோ, எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் என்றும் உயிரோடு இருக்கிறார்களோ, எங்கெங்கெல்லாம் தமிழ் புழங்குகிறதோ அங்கெல்லாம் திருக்குறள் இல்லாத வீடு இல்லை. ஒரு ஒற்றை வீடு கிடையாது. திருவள்ளுவர் அவருடைய படம், அந்த வடிவம் எல்லோ மக்களாலும் போற்றப்படுகிறது, வணங்கப்படுகிறது, ஏற்றப்படுகிறது. அப்படிப்பட்ட பெருமைக்குரியதாக அந்த புலவர், பாவலர், பேரறிவாளர், பெரும் புரட்சியாளர் அவர் நமக்கு கொடுத்திருக்க கொடை மிகச் சிறப்பு. ஏனென்றால் நமக்கு ஒரு வெற்றி இலக்கியத்தை செய்யவில்லை. ஏன்னா நம்ம திருவள்ளுவருக்கு முன்பு இருந்த புலவர்கள் எல்லாம் நம்முடைய இலக்கியங்கள்ல பார்க்கிறோம். பெரும்பாலான புலவர்கள், என்னுடைய மனைவி சோர்ந்திருக்கிறாள், அவள் பசியாலே வாடுகிறாள், அந்த குழந்தை அவளுடைய முகத்தை பார்த்து வாடுகிறது, என்னுடைய வீட்டில பூனை தூங்குகிறது, நான் சாப்பிட்டு பல நாள் ஆகிறது, அரசே எனக்கு கருணை செய் என்று அரசனை கெஞ்சி அவனிடத்துல இறந்து தங்கள் தமிழை அவனுக்கு தந்து அவனை புகழ்ந்து வாழ்ந்திருக்கிற ஒரு வறிய வாழ்க்கையை, இழிந்த வாழ்க்கையை வாழ்ந்தார். தவறில்லை என்று நான் சொல்லுவேன். அரசனை புகழ்ந்தால்தான் கொடை, அந்த கொடை கிடைத்தால்தான் வாழ்வு. அப்படி புலவருடைய வாழ்க்கை வரிசையா நோக்கி இருந்தது. அரசனுடைய கண்கள் படும்படியாக வாழ்கிற வாழ்க்கை தான் புலவர்களுக்கு பெருமையாக இருந்தது. ஆனால் இந்த திருவள்ளுவர் பெரியார் எந்த அரசனையும் ஏற்றி பாடினவர் அல்ல. அவர் சொல்லுகிறார், வேற எந்த நாட்டிலும், வேற எந்த ஊரிலும், வேற எந்த காலத்திலும் சொன்னால் கழுவில் ஏற்றக்கூடிய ஒரு காலகட்டத்திலே, அரசனுடைய முற்றாளுமை இருந்த காலத்திலே
வேலொடு நின்றான் இடு என்றது போலும் கோலொடு நின்றான் இரவுன்னு சொல்றேன். பட்டப்ப பகலிலே போகிற வழிபோக்கர்களை போல போகிற மக்களிடத்திலே வேலை காட்டி, நெடு வேலை காட்டி, கையிலே காலிலே கழுத்திலே இருக்கிற நகைகளை பணத்தை கொடு, இல்லை என்றால் கொள்வேன் என்று சொல்லக்கூடிய பகர் கொள்ளைக்காரனை விட கொடியவன், அதிக வரி விதிக்கிற அரசன் என்று வள்ளுவர் எழுதினார். எவ்வளவு பெரிய அஞ்சாத நெஞ்சம், மன உறுதி, மக்கள் பேர் மாறாத அன்பு இருந்துதான் இந்த பாடலை எழுதியிருக்க முடியும். அப்படிப்பட்ட பொய்யில் புலவர், அஞ்சா நெஞ்சல், புரட்சியாளர், பொது உடைமையாளர் வள்ளுவர், திருவள்ளுவர். அதனால்தான் அவரை நாம் இன்றைக்கு போற்றுகிறோம், புகழ்கிறோம், அவரை சிறப்பாக எண்ணுகிறோம். அரசனை போற்றி கிடந்த எத்தனையோ புலவருடைய பெயர்கள் காணாமல் போயின. கால ஓட்டத்திலே ஆயிரம் ஆயிரம் பனை ஓலை சுவடிகள் ஆழி அலையிலே அடித்து அழிந்து போயின. ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த சேர சோழ பாண்டியர்கள் அந்த ஆரிய பார்ப்பனர்களுடைய அளவிருந்த சூழ்ச்சியாலே அகப்பட்டு போய் தன்னிடத்திலே இருந்த கணியராயிருந்த, அமைச்சராயிருந்த, சான்றோராயிருந்த, ஐம்பெரும் குழுவிலே என்பராயத்திலே இருந்த தமிழ் மூத்த குடிகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு வந்தேறியவர்களுடைய பின் சென்று அவர்கள் சொல்லுகிற அந்த வேட்டலை யாக தீயை வளர்த்து கொண்டு தமிழ் மக்களுடைய நிலங்களை எல்லாம் அவர்களுக்கு வாரி வழங்கி, இறையில் நிலங்களாக வாரி வழங்கி, மங்கள நிலங்களாக வாரி வழங்கி மக்களை தங்களுடைய சொந்த நிலத்திலே கூலி ஆள்களாக ஆக்கி அந்த சேர சோழ பாண்டியர்கள் காலத்திலே எந்த புலவரும் இப்படிப்பட்ட ஒரு பாட்டை எழுத துணிந்திருக்க மாட்டார்கள். அவன் வாழ்க வாழ்க நீடு வாழ்க, வாழி வாழி நீ வாழி, நின் குலம் வாழி, நின் படை வாழி, இப்படித்தான் பாடல்கள் இருந்தது. தவறு செய்தா என்றால் நீ மன்னன் இல்லை என்று சொல்வதற்கு யாருக்கும் துணிவில்லை. துளியின்மை ஞாலத்திற்கு எற்றே வேந்தன் அழியின்மை வாழும் உயிருக்குன்னு எழுதுறார். மழை எப்படி பொழியில்லா மக்கள் எப்படி துன்பப்படுவார்களோ அப்படி அரசனானவன் தன் மக்கள் மேல கருணை இல்லாது ஆட்சி செய்தால் என்றால் மக்கள் துன்பப்படுவார்கள் என்று அரசனுக்கு அறிவுறுத்திய இடித்துரைத்த ஆண்மை உடையவராக தமிழ் பெரியார் திருவள்ளுவர் திகழ்ந்தார். அதுதான் அவருடைய புகழுக்கு காரணம், அதுதான் அவருடைய சிறப்புக்கு காரணம். இன்னொன்று, அவர் வாழ்ந்த காலம் நமக்கு தெரியல. ஆனா அவர் பிறந்த காலம், அவருக்கு முன்பாக இந்த சேர சோழ பாண்டியர்களாகிய நம்முடைய மூவேந்தர்கள் தங்களுடைய பழைய முறைமையை மீறி வந்தார்க்கு வழி வந்து அவர்களுடைய ஆலோசனை, அவருடைய அறிவுரைகளை எல்லாம் கேட்டு தமிழ் மக்களை துன்பத்தில் தாழ்த்தி சாதிகளாக தமிழ் மண் பிரிந்து தன்னுடைய பெருமையை இழந்து கொண்டிருந்த காலம் வள்ளுவர் பிறந்த காலம். இது முழுமையாக உண்மையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அறிவாளிகளாலே அறிஞர்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. வள்ளுவர் பிறந்த போது சாதி இருந்தது. நம்முடைய முற்காலத்திலே தொழிலால் இருந்த சாதி அல்ல, பிறப்பினால் வந்த சாதி வள்ளுவர் பிறந்த போது இருந்தது. அதை எதிர்க்கத்தான், அதை அழிக்கத்தான், அதை ஒழிக்கத்தான், பழையபடி பொதுவுடைமை நிறுவத்தான் வள்ளுவர் திருக்குறளை எழுதினார். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லா இடங்களிலும் திருக்குறள் அந்த மைய இழையை ஒட்டித்தான் தோல்வி. மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர், பகுத்துண்டு வள்ளுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. வள்ளுயிர் ஓம்புதலே நூலோர் தொகுத்தவற்றுள் தலைன்னா இவன் தலையில பிறந்தான், இவன் காலில பிறந்தான், இவன் தொடையில பிறந்தான், நீங்கள் மனநிலை கயிறு விரித்துக் கொண்டிருந்தவற்றை எல்லாம் அடித்து துரத்தி தன்னுடைய கொள்கையை, நம்முடைய முன்னோர்களுடைய கொள்கையை, வாழ்ந்த தமிழ் அறத்தை நிலைநிறுத்துவதற்கு தான் திருக்குறளை எழுதினார். அதனாலதான் திருக்குறள் இந்த மண்ணிலே வேரூன்றியது. இந்த மண்ணிலே இருந்த பழந்தமிழ் கொள்கைக்கு உயிர் தந்தவர் திருவள்ளுவர். அதனால மிக மிக எளிதாக இந்த மண்ணில ஆழ கால் ஊன்றி வேரூன்றி இன்றைக்கும் அந்த திருவள்ளுவருடைய கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. சாதியை ஒழிப்பதற்காக ஒரு பேச்சு யாரேனும் பேச விரும்பினா திருவள்ளுவர் தான் அவருக்கு துணை. புத்தரை சொல்லுகிறார்கள். புத்தர் என்ன கண்டுபிடித்தார்? ஆதைய துன்பத்திற்கு காரணம் புத்தர் கண்டுபிடித்தார் சொல்லுகிறார். அதை வள்ளுவர் எழுதுகிறார். அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பின் வித்து. இதை நான் படிக்கும் போது பார்க்கிறேன், புத்தர் சொன்ன அதே கருத்து தான் இது. புத்தர் முதல்ல சொன்னாரா, திருவள்ளுவர் முதல்ல சொன்னாரா? எனக்கு தெரியல. நான் பலரும் சொல்லுகிறார்கள் புத்தர் தான் முதலிலே தோன்றியவர்னு சொல்லுகிறார்கள். நான் எழுதிய அறிஞர்கள் பலவற்றை பார்க்கிறேன். புத்தருடைய நூலை வள்ளுவர் படிக்காமலே கூட இந்த கருத்து அவருக்கு தோன்றி இருக்க முடியும். ஏன்னா சான்றோர் பாலராக
ஒரே ஒத்த சிந்தனையுடையவர்கள் பல்வேறு காலகட்ட இடைவெளியில இருந்தும் கூட அது போன்ற செய்திகள் அவர்களுக்கு வரக்கூடும். ஆனா புத்தர் எதற்கு பாடுபட்டாரோ அதே ஒன்றுக்காகத்தான் திருவள்ளுவரும் பாடுபட்டார். புத்தர் எப்படி அந்த மனு நீதியை, அந்த வர்ணாசிர தர்மத்தை அழித்தொழித்தாரோ ஒரு காலகட்டத்தில் புத்தர் அதை வென்றார். அப்படித்தான் திருவள்ளுவரும் வென்றார். ஆனா மீண்டும் மீண்டும் இந்த சாதியானது தலை தூக்குகிறது, இந்த வர்ணாசிரமம் தலை தூக்குகிறது, மனுநீதி தலை தூக்குகிறது என்று அதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால் அது வெறும் ஆரிய பார்ப்பனை மட்டும் கிடையாது. சாதி நமக்குள்ளே இருக்கிறது. ஒரு சாதிக்குள்ளும் துணை சாதிகளாக வேறு வேறு சாதிகள் இருக்கிறது. அந்த சாதிக்குள்ள இருக்கிறவன் என்னை விட இவன் கீழானவன் என்று சொல்லி அவனை அடக்குவதில் விருந்து கொள்கிறான். தன்னை விட மேலானவனா இருக்கிற இடத்துல அவனுக்கு அடங்காமல் இருப்பதற்கு முரண் செய்ய பார்க்கிறான். இந்த இரண்டு முரண்களிலே சாதி அழைக்கிறது. திருவள்ளுவர் சொல்கிறார், பிறப்புக்கும் எல்லா மனிதர்களுக்குள்ள மட்டும் சொல்லல, எல்லா உயிருக்கும். அதுலதான் திருவள்ளுவருடைய வெற்றி அடங்கி இருக்கிறது. அதனால்தான் அவருடைய சிறப்பு மேலோங்கி இருக்கிறது. உயிர்களுக்குள்ள அவர் வேறுபாடு பார்ப்பதில்லை. இப்ப சமய தத்துவங்களை பேசும் பொழுது ஆதியும் அனாதியும் ஒன்று சைவ சித்தாந்தம் பேசுகிறது, பேருயிர் சிற்றுயிர் ஒன்று என்று பேசுகிறது. அதைத்தான் இங்க வள்ளுவர் சொல்லுகிறார், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அந்த எல்லா உயிர்க்கும் என்கிற சொல்லல் தான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புறது என்கிறது வருகிறது. அதுலதான் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை கொண்டுவிடுகலாம் என்பதும் வருகிறது. நீ யார்? நான் மேல் சாதி. நீ எப்படி மேல் சாதி? நீ அறம் செய்கிறாயா? எல்லா உயிருக்கும் அறம் செய்கிறாயா? அப்பதான் நீ அந்த இல்லை என்றால் கிடையாது. இப்படி நேரடியாக சாதியை எதிர்த்தவர், வர்ணாசிரமத்தை எதிர்த்தவர், மனுநீதியை அழித்தவர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் திருவள்ளுவர் மட்டும்தான். இன்றைக்கு நான் தந்தை பெரியாரை பேசுகிறோம். தந்தை பெரியார் ஒரு காலகட்டத்துல, இப்ப நம் கண்முன் தெரிகிற ஒரு காலகட்டத்துல திருவள்ளுவருடைய வழியை பின்பற்றித்தான், திருக்குறளை படித்துத்தான், அதில் ஆழ கால் ஊன்றித்தான் அவர் இன்னும் அதிகமாக அந்த பார்ப்பனியத்தினுடைய அந்த ஆணி வேரை வெட்டுவதற்கு முயன்று ஒரு அலுவலக வெற்றியும் பெற்றார். அதுல பெண்ணடிமை என்கிற ஒன்றை நீண்ட காலமாக இந்த மனுநீதி நமக்குள்ளே திணித்து வருகிறது. திருவள்ளுவர் சொல்லுகிறார், நீ பெண்ணை அடிமை செய்ய முடியாது. பெண்ணை அடிமை செய்வதற்கு உன்னால முடியாது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்த ஒரு மடத்தலைவர் சொன்னார், வீட்டை விட்டு வெளியே போய் வேலை செய்கிறவர்கள் யாரும் சிறந்தவர்கள் இல்லை. நான் கடுமையான சொல்ல விரும்புகிறேன். அப்போ இது இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு எல்லா வீடுகளிலும் பெண்கள் வேலை செய்கிறார். முக்கியமாக அந்த மடத்தலைவர் சார்ந்த இனத்தில் இருந்துதான் அதிகமாக எல்லோரும் வேலை செய்கிறார்கள். அப்போ எதை என்ன சொல்வது? அதாவது தன்னை இழித்தவர்களுக்கும் தன்னை பழித்தவர்களுக்கும் திருக்குறள் நல்வழி காட்டும். அவர்கள் வீட்டு பெண்களையும் படித்தவர்களாக்கி, என்ன அந்த சாதியில தான் 3 வயதுல 4 வயதுல திருமணம் நடக்கும், 10 வயதுல 12 வயதுல பெண்கள் கணவனை இழந்து போவார்கள், வைசூரி நோய் வரும், ஊரெல்லாம் அழிந்து போகும், மக்கள் எல்லாம் அழிந்து போவார்கள். அங்க வேறுபாடு இல்லாம அழியும் போது ஒரு வீட்டிலும் கூட ஒரு கைம்பெண், சின்னஞ்சிறு கைம்பெண் இருக்கும். அந்த பெண்கள் எல்லாம் வாழ்நாள் முழுக்க துன்ப நோயில உழன்று கிடந்தாங்க, படிப்பறிவு இல்லாம கிடந்தாங்க, சொத்துரிமை இல்லாம கிடந்தாங்க, வாழ்க்கையில இன்பம் என்பதும் மறுமணம் என்பதும் எதுவும் இல்லாத கிடந்த அந்த இனத்துலதான் முதல்ல திருவள்ளுவர் மறுமலர்ச்சியை பின்னாடி உண்டாக்கினார். யார் அதிகமாக பயன்பெற்றது? நான் தெய்வத்தை தொழுகிற நேரத்தில் நீச பாஷை பேசுவதில்லை என்று சொல்லுகிறவருடைய குடும்பங்களிலே தான் திருவள்ளுவர் திருவிளக்கேற்றினார். ஆக தன்னை பழித்தவர்களுக்கும் தன்னுடைய எதிரிகளுக்கு கூட நல்வழி காட்டக்கூடிய அறிவொளி விளக்கை ஏற்றிய பெருமை திருக்குறளுடைய பெருமை அல்லாமல் வேறு எதனுடைய பெருமை? அது மட்டும் இல்லை. இப்போ அடிக்கடி நாம் ஒரு குறளை சொல்லுகிறோம், என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மை. அது திருக்குறளுக்கு மிக பொருத்தமானது. ஏன்னா தனக்கு துன்பத்தை, தன்னை சார்ந்த இனத்தை அழித்தவனுக்கும் கூட நன்மையை செய்கிறது திருக்குறள். அறிவு விளக்கை அது தன்னை சார்ந்தவன், தன் மதத்தை சார்ந்தவன், மொழியை சார்ந்தவன், இனத்தை சார்ந்தவன், நாட்டை சார்ந்தவன் என்று எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் உலகெங்கும் அறிவொளி விளக்கை திருக்குறள் ஏற்றுகிறது. அதை ஏற்றுக்கொள்வோர் பிழைத்துக் கொள்ளுகிறார்கள். அதை பழிக்கிறோர் என்று யாரும் இன்றைக்கு இல்லை. யாரெல்லாம் திருக்குறளுடைய அறத்துக்கு எதிராக இன்றைக்கு வெளியே இல்லை உள்ளே ஆட்டம் காட்டிக் கொண்டு பதுங்கிக் கொண்டு திருக்குறளை அழிப்பதற்கு முயற்சி கொண்டு செய்து கொண்டு தமிழை இழிப்பதற்கு படாத பாடுபடுகிறார்களோ அவர்கள் கூட திருக்குறள் நன்னெறியை தங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்திக் கொள்கிறார். அது திருக்குறளுடைய பெருமையா. அந்த இன்னா செய்தாரை ஒருத்தல் என்பதற்கு முன்பு அதுக்கு முன்னாடி இன்னொரு குறள் இருக்கிறது, அது நன்றி மறப்பது நன்று என்று, நன்று அல்லது அன்றைய மறப்பது நன்று.
அதற்கு முன்னாடி இன்னொரு குறள் இருக்கிறது, பொறுத்தல் இறப்பில்லை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்றி. பொறுத்துக்கொள், அது நல்லது. மறந்து விடுவது அதைவிட நல்லது. அப்ப துன்பம் செய்வதை ஒருவன் நமக்கு துன்பம் செய்தான்னா அவனுக்கு துன்பம் செய்யாத அவனுக்கு நன்மை செய், அது இன்னும் நல்லது. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்று சொல்லக்கூடிய அந்த திருவள்ளுவ பெருந்தகை இன்னொரு இடத்துல சான்றாண்மையில எழுதுகிறார், என்ன செய்தார்க்கு இனியவே செய்யாக்கால் என்ன பயக்கதோ தான். நல்லது மட்டும் இல்ல, அவனுக்கு இனிமையானதை அவனுக்கு பிடித்ததை செய்யணும்னு சொல்லுகிறார். அப்ப ஒன்றின் மேல் ஒன்றாக பெண்களை அடுக்கி அடுக்கி மாட மாளிகை ஏழ்நிலை மாடங்கள் கட்டுவது போல ஒரு பண்பின் மேல் இன்னொரு பண்பு, அதை விட இன்னொரு பண்பு, அப்படி தூக்கி கட்டி இந்த தமிழியத்தினுடைய பெருமையை உயர்த்தி காட்டிய பெருமை திருவள்ளுவருடைய. ஈடு இணையில்லாத புலமை அவருடைய சொன்னார். இப்ப பார்க்கிறோம், நம்ம பல சமயங்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற உலகத்துல இல்லாத சமயங்கள்லாம் இந்த நாட்டில் இருக்கிறது. அறுவகை சமயம்னும் புறசமயம்னும் அகச்சமயம்னும் இங்கே வழங்கப்படுகிறது. அந்த எல்லா சமயங்களும் சமயத்தை சார்ந்தவர்களும் திருவள்ளுவர் எங்களுடையவர் சொல்கிறார். திருவள்ளுவர் அந்த எல்லா சமயங்கள் இருக்கிற எல்லா இழிவான அறிவுக்கு புறம்பான கருத்துக்களை ஒதுக்கி தள்ளுகிறார். அவர் கடவுள் வாழ்த்து என்கிற ஒரு அதிகாரத்திலே நீண்ட பெரிய 7 சுற்று உடைய பெரிய கோயில், அது நடுவுல ஒரு கருவறை, அதுல ஒரு சிலை, அதை வணங்கு, அதான் கடவுள்னு சொல்லவே இல்லை. கைகள்ல ஆயுதங்கள், 10 கை, எருமாடு, சிங்கம், இப்படி எல்லாம் சுண்டலி, இப்படி எல்லாம் அது வாகனங்கள் ஏறி கடவுள் வருவார்னு சொல்லவே இல்லை. தெய்வ வடிவத்தை உருவ வடிவமாக்கி நம்முடைய அறிவை மழுங்கடித்த அந்த வடிவத்தை வள்ளுவர் முற்றாக புறக்கணித்தார். மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு நமக்கு சொன்னார். உண்மையான பொருள், அழிவில்லாத பொருள், தூய பொருள், அதான் அறிவு. அறிவுதான் கடவுள். அதனாலதான் அறிவு திருக்கோயில்னு அருட்தந்தை பேர் வச்சார். அதுதான் அறிவாலயம்னு நம்முடைய கழகங்கள்ல பேர் வைக்கிறோம். அறிவுதான் தெய்வம் என்றார் தாயுமானார். மெய்ப்பொருள் தான் அறிவென்று நிரூபித்து காட்டியவர் வள்ளுவர். அந்த அறிவை அடைவதற்கு திருமூலர் வழிகாட்டினார். இதுதான் நம்முடைய மரபு. இங்க சிலை வடிவம் கிடையாது. அதனால வள்ளுவர் அதுக்கு மாற்றாக சொன்னார், ஆதியில தோன்றியது, வாலறிவுடையது, தூய்மையான அறிவுடையது, நம்முடைய நெஞ்சகத்திலே வாழ்வது, வேண்டுதல் வேண்டாமை இல்லாதது, பொய்தீர் ஒழுக்க நெறிவுடையது, தனக்கோமை இல்லாதது, இப்படிப்பட்ட அந்த பண்பு நெறிகளை கடவுள்னு சொன்னார். இந்த பண்பு நெறிகள் வணங்க தகுந்தது மட்டுமல்ல, தம்முடைய வாழ்விலே வார்த்தெடுக்கப்பட வேண்டியதுன்னு சொன்னார். நாம இந்த பண்பு நலன்களை கை கொள்ள வேண்டும் சொன்னார். அப்படி இந்த பண்பு நலன்களை கை கொண்டு அன்புடையவர்களாகி விருந்தோம்பி இனியவை கூறி செய்நன்றி உடையவனாகி நடுவு நிலைமையோடு அடக்கம் ஒழுக்கம் பொறை போன்ற நற்பண்புகளை எல்லாம் பெற்று கரவு கயமை சூது இதையெல்லாம் ஒழித்து நல்வாழ்வு வாழ்ந்து பண்பு நலன்களோடு வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்தினா நீ தெய்வம். வேற யாரும் தெய்வம், வேற தெய்வத்தை நீ தேட வேண்டியதில்லை. வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வதுதான் தமிழர் வாழ்வினுடைய நோக்கம். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் கொன்றாது நிற்பதொன்று இல்லைதான் நம்முடைய குருவார்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் கற்றுத்தந்த அந்த வழிமுறை. அதைத்தான் திருவள்ளுவர் எல்லா இடங்களிலும் சொல்லியிருக்கிறார். இந்த அறத்துக்கான அந்த இல்லறவியல்ல கடைசி அதிகாரம் புகழாகும். முதல் அதிகாரம் இல்வாழ்க்கையார். அந்த இல்வாழ்க்கையிலிருந்து புகழ் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, இல்வாழ்க்கை என்பது தலைமகனை பற்றி, வாழ்க்கை துணை நலன் என்பது வாழ்க்கை துணையை பற்றி, நாயகியை பற்றி, அவர்கள் வாழ்கிற வாழ்வினுடைய பயனாக கிடைக்கிற பிள்ளைகள், அவர்கள் வாழ்வை கட்டமைக்க வேண்டிய அன்பு, அதற்கு பிறகு நல்ல குணங்கள், இப்படி ஒரு இலக்கிய சுவையோடு அந்த கதையை நகர்த்தி செல்லக்கூடிய ஒரு காவியமாக அதை வரையறுக்கிறார். இதை கைப்பிடி, இதை செய், இதை செய்யாதே. ஒரு ஆசான் கையில பிறந்து எடுத்துக்கொண்டு புலவர் பாண்டியெல்லாம் பள்ளிக்கூடங்கள் எப்படி பாடம் நடத்தி இருப்பாரோ அப்படி தப்பு செஞ்சீங்கன்னா ஒரு அடி கொடுக்கிறார், சரியாக செய்த வாரி எடுத்து முத்தம் கொடுக்கிறார். பேராசை. அதனால அவர் புகழ் நிலைத்து நிற்கிறார். எங்கேயாவது ஒரு இடத்துல கூட இந்த மக்கள் மேல அவர் நம்பிக்கை அற்று போகல. இப்பெல்லாம் நம்ம அண்மை காலத்துல பல்வேறு புலவர்கள், பல்வேறு பாவலர்கள் உட்பட அவர்கள் காலம் காலமாக உழைத்து சோர்ந்து ஒரு இடத்துல ஐயோ இந்த இனம் தேராது போய்விடுமோ என்று வருத்தப்பட்டு மனம் குலைத்து சொல்லி இருக்கிற பாடல்கள் இருக்கிறது. ஆனா வள்ளுவத்தில் நீங்க எங்கேயாவது ஒன்றை பார்க்க முடியுமா? மனம் சோர்ந்த பாடல் ஒன்றை நீங்கள் பார்க்க முடியுமா? முடியாது. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள வெள்ளத்தண்ணீர் மலர் நீக்கம் உள்ள உடைமை இப்படி நம்மை தூக்கி நிறுத்தக்கூடிய
அழகான அறிவு ஊட்டக்கூடிய அஞ்சாமை நமக்கு நாமே தரக்கூடிய அந்த பண்பு நலன்களை திருவள்ளுவர் தந்தார். அது அவருடைய சிறப்பு. ஏன்னா உலகத்திலே யார் ஒருவர் நமக்கு எதிரியோ அவர்தான் நமக்கு உண்மையில நல்ல நண்பர். ஆனா உங்களுடைய எதிரி எவ்வளவு வலிமையாக இருக்கிறானோ அவன் தான் உங்களை சிறப்பாக செயல்பட தூண்டுகிறான். நமக்கு வாய்ப்பு எதிரிகள் மிக நல்லவர்கள் சொல்லப்பட மிக மிக திறனானவர்கள். நமக்கு வாய்ப்பு எதிரிகள் மிக திறனானவர்கள். இத்தனை அறிவுடைய இவ்வளவு அறிவு பெட்டகத்தை நமக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களாகிய நாம் இத்தனை நூற்றாண்டுகளாக அவரிடத்துல அடிமைப்பட்டிருக்கிறோம்னா நம்முடைய எதிரிகள் அறிவுடையவர்கள், சூதுடையவர்கள், காரறிவுடையவர்கள். இது வள்ளுவருடைய சொல். அவர்கள் காரறிவுடையவர்கள். இப்ப நல்லவர்கள் காரறிவுடையவர்கள் எப்போதும் வென்றதே கிடையாது. போருக்கு போனா கூட நேரா தான் போகணும். அதனாலதான் பாவலர் பெரியத்து சொன்னார், எஞ்சுவதில்லை பிறர்பால் அவற்றை கேட்டு எனக்கு மஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் தூங்குவதில்லை. எனவே தமிழ தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை. உலகில் எவரும் எதிர் நின்றேன்னு அறிந்தார். எதிர வந்தா யாரும் நம்ம ஜெயிக்க முடியாது, வெற்றி கொள்ள முடியாது. ஆனா பின்னாடி வந்து வெற்றி கொண்டு விடலாம். நம்முடைய காலையில விழுந்து நம்ம காலை நம்மை அழித்து விடலாம். அப்படித்தான் நம்மை பல காலம் அழித்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட எந்த சூழ்ச்சிக்கும் இரையாகாது பேரறிவாளர் வந்தது திருவள்ளுவர். அதனால அவருடைய திருக்குறள் தழைத்தோங்கி இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் புலம்பெயர்ந்த நாடுகள்ல பார்த்தோம்னா அறம் செய்ய விரும்புன்னு அவையினுடைய வரிகளை படிக்கிறார்களோ இல்லையோ, அகர முதல எழுத்தெல்லாம் பாடித்தான் திருக்குறளை மக்கள் கற்கிறார். பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருக்குறள் கற்பிக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறவர்கள் இந்த முறையிலே திருக்குறள் படிக்கட்டும் ஐயா. அதனால் அவர்கள் தமிழை படிப்பார்கள். திருக்குறளை மனப்பாடம் படிக்கிறார்களோ இல்லையோ அவர்கள் தமிழை பழுக்க தெரிந்து கொள்வார்கள். திருக்குறள் எங்கள் இல்லங்களில் இருக்கும். என்னுடைய மகன் திருக்குறளை கற்றுக்கொள்ளட்டும் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த மெய்யுணர்வு எதனால் வந்தது? திருக்குறள் தமிழையும் கற்பிக்கிறது. தமிழ் இலக்கணத்தை ஒருவன் முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் திருக்குறளை தான் முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். திருக்குறள் வரக்கூடிய சொற்களை, அதனுடைய இலக்கண சூத்திரங்களை கற்றுக்கொள்வதற்கு மிக மிக எளிய வழி இதுதான். இது தவிர வேற ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட ஆசானாக, பேராசானாக, வாழ்வில எல்லாவற்றுக்கும் விடை தருகக்கூடிய வல்லமை உடையவராக திருக்குறள் இருக்கிறார், திருவள்ளுவர் இருக்கிறது. அது அவருடைய புகழாகும். எனக்கு என்னிடத்துல ஒரு முறை கேட்டார்கள். இப்போ நம்முடைய புலவர் கூட சொன்னார், எல்லா பொருளும் இதன்பாகல, அதனால்தான் திருக்குறள் வெற்றி அடைகிறோம்னு சொன்னார். இப்ப நம்முடைய வாடிவாசல் போராட்டம் நடந்த போது அந்த வாடிவாசல் போராட்டம் கடைசியில அடித்து துரத்தப்பட்டு கலைக்கப்பட்டது. இப்ப இதுக்கு என்ன திருக்குறள் இருக்கிறது என்று என்னை கேட்டார். என்னை கேட்டார்கள். அப்பொழுது நான் சிந்தித்து சொன்னேன், அந்த களநிலைகளை பார்த்தவன் என்ற முறையிலே பிறகு சொன்னேன் அவர்களுக்கு, நிலை மக்கள் சால உடைத்தேன் தானே தலை மக்களின் வழியில். தன்னெழுச்சியா நிகழ்ந்த அந்த போராட்டத்துல தலைவர்கள் இல்லை. அதனால அந்த போராட்டம் வெற்றி பெற்றாலும் தோற்றதாக பின்னாடி அறிவிக்கப்பட்டது. ஆகவே எல்லாவற்றுக்கும் திருக்குறள் இருக்கிறது. அது வெறும் அறத்தை மட்டும் சொல்லவில்லை, வாழ்வின் இன்பத்தை மட்டும் சொல்லவில்லை, செய்க பொருள் என்று ஆணித்தரமாக நம்முடைய இந்த வாழ்வில் நம்மை வெற்றி கொள்ள செய்கிறது. அருள் வாழ்வில் நம்மை வெற்றி கொள்வதற்கு வழியை காட்டுகிறது. ஆகவே புலவருடைய ஆணைப்படி நான் என்னுடைய கருத்துரை முடிக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறேன். திருக்குறளை காட்டிலும் சிறப்பான ஒரு நூலை நான் படிக்கிறேன். ஏன்னா வள்ளுவரை போல், கம்பனை போல் பூமிதனில் யாங்கனமே கண்டதில்லை, உண்மை வரும் புகழ்ச்சி இல்லைன்னு பாரதி சொன்னார். அவருக்கு தகுதி இருக்கு. அவர் பல மொழிகளை கற்றவர். நான் தமிழையும் ஓரளவுக்கு ஆங்கிலத்தையும் கற்றவன். திருக்குறளை மட்டும்தான் கற்றிருக்கிறேன். ஆகவே நானும் சொல்லுகிறேன், திருக்குறள் எனக்கு பிடித்த நூல், அறிவை தந்திருக்கிற நூல், சிறப்புடைய நூல். திருக்குறள் போல் ஒரு சிறப்புடைய நூலை நான் படித்ததில்லை. திருக்குறளை மட்டும் கற்றுக்கொண்டே நான் இத்தனை பெருமைகளை பெற்றிருக்கிறேன். ஆகவே நீங்களும் திருக்குறள் படியுங்கள். திருக்குறளை போல சிறப்புற வாழ்வீர்கள். வாய்ப்புக்கு நன்றி.